இந்த உலகத்துல பொழைக்கிறதுக்கா வழி இல்ல? தையல் மிஷின் வாங்கி போட்டா ஒருவேளை கஞ்சியை நிம்மதியா குடிச்சிட்டு வாழலாம். உன்னை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்காதக்கா. குழந்தைய நினைச்சு பாரு, அவனுக்கு அப்பா வேண்டாமா? எத்தனையோ திருடங்களுக்கும் ரவுடிகளுக்கும் புத்தி சொல்லி திருத்திருக்கேன். அவங்கெல்லாம் நல்லவங்களா வாழ்றத பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி உன் புருஷனும் திருந்தணும்னு நினைக்கிறான். அந்த ஆளை இப்படியே விட்டா கெட்டு குட்டிச்சவரா போயிருவாருக்கா. இத பாரு, அவரா திருந்தி வந்திருக்காரு. பிளீஸ் ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு. அப்ப கூட அவர் திருந்தலன்னா அதுக்கப்புறம் நானே உனக்கு டிவோர்ஸ் வாங்கி தந்துடுறேன். மயிலே, எல்லாம் சரிப்பா. ஆனா வீட்டுக்குள்ளேயே வந்து புள்ளைய தூக்கிட்டு போனவரு, அவரை நம்பி என் பொண்ணையும் பேரனையும் எல்லாம் அனுப்ப முடியாதுப்பா. அம்மா சொல்றதாம்பா கரெக்ட். அவனுக்கு என் மேல சுத்தமா பயமே இல்லை. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். தட்டி கேட்டா என்னையே போட்டு மிதிப்பான். ஆனா உன்னை கண்டா ரொம்ப பயப்படுவான். உன் கண்ணு கட்டின தூரத்துல அவனையும் என் மருமகளையும் வச்சுக்கோ. அதுதான்ப்பா சரியா வரும். தனி கொடுத்தனமா? அதுவும் அவரை நம்பியா? ஐயோ வேணாங்க. அத்தை, என்னம்மா? அது வந்து பெரியவங்க நீங்களாம் பேசிட்டு இருக்கும்போது இடையில வந்து பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அண்ணி எங்கேயும் போக வேண்டாம். பாண்டி அண்ணா வேணும்னா நம்ம வீட்லயே வந்து இருக்கட்டும். அவர் எப்படி நடந்துக்கிறாருங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா முடிவு பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஈஸ்வரா, என் மனசுல இருக்கிறது நீ சரியா சொல்லிட்டம்மா. நீ சொல்றதாமா சரியா வரும். நீங்க என்ன சம்பந்தி சொல்றீங்க? என்னமோ பண்ணி தொலைங்க. என்னடா எதுவுமே சொல்லாம போறா? எதுவுமே சொல்லலன்னா ஓகேன்னு தானே அர்த்தம். பாண்டி மாமா நம்ம வீட்டுல வந்து இருக்கட்டும். தம்பி, இதுக்கு மேல அவன் திருந்தினான்னா ஆண்டவனால கூட அவனை காப்பாற்ற முடியாது. மாமா, உங்க மகனுக்கு புத்தி சொல்லி அனுப்பி வைங்க. சரிப்பா. அப்பா அப்பா, டீ ஆறிட போகுது. சரிப்பா, கொடுங்க. டேய் கிட்டா. அண்ணா, என்னடா அண்ணன் என்ன காணோம்? தெரியலண்ணா. இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. ஃபோன் பண்ணி பார்த்தியா? ஃபோன் பண்ணி பார்த்தேண்ணா, நாட் ரீச்சபிள்னு வருது. நாட் ரீச்சபிளா? வெளியூர் போய்ப்பாண்ணா. சச்சா, நம்மகிட்ட சொல்லாமலாம் போக மாட்டார். நீங்கள் டயல் செய்த தொலைபேசி எண் உபயோகத்தில் இல்லை. என்னடா நம்பர் நாட்டின் நியூஸ்னு வருது? நம்பர் மாத்திட்டா? தெரியலண்ணே, நான் பண்ணும்போதும் நாட் ரீச்சபிள் தான். எல்லாமே அப்படித்தாண்டா ராசா. இனிமே எல்லாமே அப்படித்தான் நடக்கணும். ஏன் ஒன்றும் இல்லை, உன் முதலாளிகிட்ட அன்பா பேசி என்னை பற்றி விவரமா சொன்னேன். சரியான பயந்தாவளி பையா, பட்டுன்னு பயந்து ஊரை விட்டு ஓடி போய் அவங்க மாமியார் வீட்டில் உட்காந்துட்டான். இனிமே வருவானாங்கிறதே சந்தேகம்னு வச்சுக்கேன். என்ன மிரட்டுறியா? நான் சொல்ல பையன் பயங்கர ஷார்ப்புடா. அப்படி பிடிச்சிட்டியா பாயிண்ட? நெசமா நான் மிரட்டுறேன். என் தொழில அதுதானே. என்னங்கிற அதுக்குப்பா உள்ளூருக்காரன் அவனே ஓடி போயிட்டான். என்னை பற்றி தெரிஞ்சு வெளியூர்ல இருந்து பஞ்சம் பிழைக்க வந்திருக்க. நீ பயப்பட மாட்ட? பயப்பட வைப்ப. இந்த ஊருக்காரங்க வேணா உன்னை பார்த்து பயப்படலாம். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது உன் ஊர். இப்போ நான் உன்னை எதிர்த்து நின்று பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு உண்மையிலே தைரியம் இருந்தா என் ஊருக்கு வந்து என்னை எதிர்த்து நின்று பேசிப்பாரு. உன்னால் மலையை விட்டு இறங்க முடியாது. மேலே மேலே போயிட வேண்டியது தான். நிறையா சினிமா பாப்பியோ? பஞ்சு டைலாகா பேசிகிட்டு இருக்க. பாவம்,
ஆயிலு கிரீஸு மெக்கானிக் ஷெட்டுன்னு வெயிலே கடந்து மூளையும் காஞ்சி போச்சுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பெருமாள் முன்னாடின்னு இவ்வளோ வீராப்பா பேசுவியா நீ? உனக்கு ஒன்று தெரியுமா, நான் ரோட்டில் போகும்போது என்னை பார்த்து நிறைய குறைக்கும். ஆனால் அதையெல்லாம் என்னால் வீரன் ஏற்றுக்க முடியுமா? நீ என்ன பண்ணுறன்னா வெட்டியா நின்று பேசிகிட்டு இருக்காம பெட்டி படுக்கையெல்லாம் மூட்டை கட்டிட்டு உடனே இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுற. தம்பி, ஊரை விட்டு ஓடி போகிறதுனா பொண்டாட்டியை கூப்பிட்டு போகிறதில்ல, பிரியாவை இங்கே விட்டுட்டு நீ மட்டும் ஓடி போகிற, புரியுதா? அடப்போயா, உன்னை ஏதோ ஊருக்குள்ளே பெருசாக ரவுடி தாதா வீரன் சூறாங்கிறாங்க. நீ என்னடானா ஏற்கனவே சுஷ்மா விஷயத்தில் மூத்த பையனை இழந்துட்டு நிற்கிற. இருக்கிற இன்னொரு பையனை இழந்துடாத. இந்த பார், எப்போ பார்த்தாலும் இப்படி அடுத்தவன் பொண்டாட்டி உன் பசங்களுக்கு செட்டப் பண்ணி விடுறதே பொழப்ப வச்சுட்டு தெரியுற. உனக்குலாம் வெக்கமால என்ன? உன் அல்ல கைக்கு முன்னாடி உன் மானம் போகுதுன்னு அசிங்கமாக இருக்கா? ஏன் உன் பையனுக்கு ஊர் உலகத்தில் வேற பொண்ணே கிடைக்காதா? அது சரி, உனக்கு பிறந்தவன் தெரிஞ்சா எவன் பொண்ணு கொடுப்பான்? அப்படியே பொண்ணு கிடைச்சாலும் அந்த பொண்ணு எப்படிப்பட்டவளாக இருப்பான்னு தெரியுமா? அதை வேற நான் எதுக்கு என் வயலை சொல்லிட்டேன். இந்த பாரு, நீ என்ன பண்ணுற, உன் பையனை எங்கேயாவது வெளியூர் கூப்பிட்டு போய் பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணி வச்சிரு. ஏன்னா உள்ளூருக்குள்ளே உன் விஷயம் தெரிஞ்ச யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டான். அதை விட்டுட்டு நான் காதலிச்சு தாலி கட்டின ஏன் பொண்டாட்டி உன் பையனுக்கு செட் பண்ணி கொடுக்கலான்னு நினச்ச. ஏய், நீ உன் பையனுக்கு அப்பனா இல்லை? ஒரு நிமிஷம் போதும் உன்னை அடிக்கிறதுக்கு. முன்னாடி வந்து நின்றுட்டேன்னு சொல்லி ஏத்தமா பேசிக்கிட்டே இருக்கியா? ஜாக்கிரதை. என்ன? சரி, உன் பொண்டாட்டியை விதவையாக்கிட்டு தான் என் பையனை கட்டி வைக்கணும்னா அதுக்கு நான் தயார் தான்டா. குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பாரு, பிரியாவுக்காக நான் சாகிறதுக்கு கூட ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் நான் செத்தாலும் பிரியா உன் பையனுக்கு பொண்டாட்டி ஆக மாட்டேன், அது மட்டும் நிச்சயம். டேய், என் பையன் நினைச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். வரும்போது குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் கேட்டானா? வாங்கிட்டு போய் கொடு, நல்லா சப்பி சப்பி சாப்பிட்டோம். அதை விட்டுட்டு இங்கே வந்து சவுண்டு கொடுத்துட்டு இருக்கா. கிளம்பு கிளம்பு. ஓவரா பேசுகிறாங்கய்யா. ஏய், நான் பாட்டில் நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் இதே வழியில் போயிட்டு இருக்கேன். நீங்களா வந்தீங்க அசிங்கப்பட்டு நிற்கிறீங்க. முதல்ல கிளம்புங்கடா. பார்த்தல பசங்களா, இருக்கிற கோவத்துல இன்ஜினை பிரிக்கிற மாதிரி உன்னை அக்கு வேற ஆணி வேறையா பாட்டா பிரிச்சு போட்டுருவானுங்க. இதெல்லாம் என் பையனுக்கு பிடிக்காது. அவனையும் பிரியாவையும் சேர்த்து வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் உன்னை முழுசா விட்டு வைக்கிறேன். இந்த பெருமாள் பேசி பார்த்திருப்ப, அடிச்சு பார்த்திருப்ப, ஆர்ப்பாட்டமா கத்தி பார்த்திருப்ப, தாண்டவமாடி பார்த்தது இல்லையே. பாப்படா. அம்மா இல்லைங்களா? வெளியில போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? பக்கத்துல தான் போயிருக்காங்க. எதுக்கு கேக்குறீங்க? மாசம் மாசம் பழைய பேப்பர் சாமான்லாம் எடைக்கு போடுவாங்க. நான் வந்து வாங்கிட்டு போவேன், அதனால தான் கேட்டேன். வெளியே போயிருக்காங்களே? இல்லை, இன்னைக்கு விட்டா அடுத்த மாசம் தான் இந்த ஏரியாவுக்கே வருவேன். நீங்க வேணா போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரீங்களா? இல்லைம்மா, வெயில் அதிகமாக இருக்கு, வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பழைய பேப்பர் இருந்தால் கொடுங்க, எடை போட்டு காசு கொடுத்துட்டு போயிடுறேன். காலையிலேருந்து சுத்தமாக போனி ஆகலை, ஏதாவது இருந்தால் பாருங்கம்மா, காசு கொடுத்துட்டு போகிறேன். நான் இங்கே வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, எனக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் போயிட்டு அப்புறம் வாங்க. போன மாதம் பேப்பர் உள்ளே இருக்கும் பாருங்க, அதை கொடுத்தீங்கன்னா போதும், எடை போட்டு எடுத்துப்பேன். மேடம் வீட்டில் இருப்பாங்கன்னு நம்பி வந்தம்மா. ரொம்ப தூரத்தில் இருந்து சைக்கிள் ஓட்டிட்டு வரேன். போனி பண்ணாமல் போனால் அரை நாள் வருமானம் போயிடும். பார்த்து பண்ணுங்கம்மா. சரி இருங்க, எடுத்துட்டு வரேன். அம்மா, பழைய பிளாஸ்டிக்கும் இரும்பு இருந்தால் எடுத்துட்டு வாங்கம்மா. சரிங்கண்ணா.
அவ்வளவுதான். அவ்வளவுதானே, வேற ஏதாவது இருக்காமா? இருங்க பார்த்துட்டு வரேன். அம்மா நல்லா பார்த்துட்டீங்களா? எல்லாம் தேவையில்லாத பொருள் தானே? ரொம்ப நாளா கட்டில் கீழே கிடக்குது, எடை போட்டு எடுத்துக்கோங்க. சரிம்மா. அம்மா மொத்தம் எல்லாம் சேர்த்து 5 கிலோ இருக்குமா? 86 ரூபா ஆச்சு. இந்தாங்க 90 ரூபா இருக்கு. அம்மாவே வந்துட்டாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. என்ன பண்ணிட்டு இருக்க? பழைய பேப்பர்லாம் எடுத்து எடைக்கு போட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் யாரும் உன்னை பண்ண சொன்னா? ஆமா, இதெல்லாம் எங்க இருந்து எடுத்த? பெட்ரூம்ல கட்டிலு கடியில இருந்துச்சு. அறிவு இருக்கா உனக்கு? இதெல்லாம் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னாச்சுமா? யாரை கேட்டு இதெல்லாம் எடுத்த? இதெல்லாம் யாரோட பொருள் தெரியுமா உனக்கு? பாருண்ணே, இதெல்லாம் ஸ்னேகா சின்ன வயசுல ஆசை ஆசையா விளையாடின பொம்மைங்க, படிச்ச புக்ஸுங்க. இதெல்லாம் எடுத்துட்டு வந்து எடைக்கு போட்டுட்டு இருக்கா இவ. எனக்கு அதெல்லாம் தெரியாது. தெரியாத விஷயத்துல எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி தலையிடுற? இதெல்லாம் உன்னை யார் பண்ண சொன்னா? இது பாருப்பா, நீ உன் திங்ஸ் எடுத்துட்டு கிளம்பு. சரிம்மா. என்னங்கண்ணா? வரேன் சார். ஏம்மா, உன்னைத்தான் யார் வந்தாலும் கதவை திறந்து வெளியே வராதன்னு சொல்லியிருக்கமே, ஏம்மா இப்படி பண்ற? இதெல்லாம் 25 வருஷத்துக்கு மேல பாதுகாப்பா வச்சிருக்கேன். நல்ல வேளை நான் வந்து பார்த்தேன். நான் வராட்டி அந்த ஆளுக்கு தூக்கி கொடுத்துருப்பேன்ல. சாரி ராஜி. உன் சாரி யாருக்கு வேணும்? இது பாரு, எல்லாத்தையும் எடுத்த இடத்துல கொண்டு போய் பத்திரமா வை. ஒரு பொருள் காணாம போனா கூட தொலைச்சிருவேன். அப்பா நீங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஸ்னேகாவோட சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், இதை கூட பார்க்காம போட்டிருக்கா. ஸ்விம்மிங் காம்படிஷனா? டிஸ்ட்ரிக்ட் லெவலில் காம்படிஷனில் ப்ரைஸ் வாங்கியிருக்கா. ஸ்னேகாவுக்கு ஸ்விம்மிங்க்கும் என்ன சம்மந்தம்? அதுவும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கா. ஸ்னேகாவுக்கு ஸ்விம்மிங் தெரியுமா? எனக்கு தெரியாம ஸ்னேகா எப்போ ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு போனா? ஒரே குழப்பமா இருக்கே. சாரி ராஜி, இதெல்லாம் ஸ்னேகா யூஸ் பண்ண திங்ஸ்னு தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பண்ணிருக்க மாட்டேன். என்ன சொன்ன? சாரி ராஜின்னு சொன்னேன். இல்ல இல்ல, வேற ஏதோ சொன்னியே. இதெல்லாம் ஸ்னேகா யூஸ் பண்ண திங்ஸ்னு தெரிஞ்சிருந்தா எடைக்கு போட்டிருந்திருக்க மாட்டேன். அப்ப தெரிஞ்சிருந்தா பண்ணிருக்க மாட்டேன். ஆமா ராஜி. அப்படின்னா தெரிஞ்சிருந்தா மூழ்கி இருக்க மாட்டா. என்னது? நீச்சல் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா மூழ்கி இருக்க மாட்டால்ல. ராஜி, என்னம்மா அப்படியே நின்னுட்ட? உள்ளவாமா.
ராஜி. அண்ணே என்னம்மா ஆச்சு? ஸ்னேகாவே நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா அண்ணே. பெத்தவ ஸ்தானத்துல இருந்து நீ அவளை வளர்த்திருக்க. உன்னால எப்படிமா அவளை மறக்க முடியும்? சரி வாமா, உள்ள வா. மார்னிங் மாமா. மார்னிங் துவாரகேஷ். மீனா, துவாரகேஷ் டீ கொண்டு வா. அண்ணா டீ சாப்பிடுறியா? இந்த உமா ஒரு நிமிஷம் சாப்பிடு. இந்த இப்படி 25,000 குஷிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னியே, அதை கட்டிடு. அப்புறம் நம்ம பங்கு பணமா 10,000 அம்மாட்டு கொடுத்துரு. புடவைக்காரனுக்கு ஏதோ பாக்கின்னு சொன்னியே, அதையும் கொடுத்துரு. பாக்கி பணத்தை செலவுக்கு வச்சுக்க. ஏதுங்க இந்த பணம்? கடன் வாங்குனீங்களா? என்ன நம்பி எவன் கடன் கொடுக்க போறான்? சாப்பிடு. பெத்த தாயும் என்ன நம்பல, கூட பிறந்த தம்பிக்கு என் மேல நம்பிக்கை இல்லை. இதுல 3வது மனுஷன் ஒருத்தன் என்ன நம்பி கடன் தர போறானா? அப்போ எப்படிங்க இந்த பணம்? நான் திருடல, பொய் சொல்லல, யாரையும் ஏமாத்தல. அப்புறம் எப்படிடா இவன்ட்ட இவ்வளவு பணம் பாக்குறியா? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. என்கிட்ட சொல்லவே இல்ல. என்ன வேலைங்க? சொர்ணம் ஃபைனான்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கியா? சிட்டியிலேயே பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனி. அங்கதான் வேலை. ஆமாங்க, அந்த கம்பெனி விளம்பரம் கூட பார்த்திருக்கேன். அங்க எப்படிங்க உங்களுக்கு வேலை கிடைச்சது? யாராவது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்களா? எனக்கு யாரு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க உமா? என் மேலதான் யாருக்குமே நம்பிக்கை கிடையாது. மற்றவங்க பார்வைக்கு நான் ஒரு உதவாக்கிற தண்ட சோறு அப்படித்தானே? எனக்கு யாரு ரெக்கமெண்ட் பண்ணுவா? இந்த வேலை ஆண்டவனா எனக்கு கொடுத்த வாய்ப்பு. ரொம்ப சந்தோஷம்டா. என் வேண்டுதல் பலிச்சிடுச்சு. கங்க்ராட்ஸ்ண்ணே. தேங்க்ஸ்பா. சொர்ணம் ஃபைனான்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுதான். அங்க வேலை கிடைச்சிருக்குன்னா பெரிய விஷயம் தான் மச்சான். அண்ணே, உனக்கு வேலை கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். அது சரிண்ணே, வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் 25,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு? வேலையை வாங்கிக்கிட்டு சம்பளம் கொடுக்காம இழுத்தடிக்கிற முதலாளிங்களுக்கு மத்தியில எங்க முதலாளி அம்மா சம்பள பணத்தை கையில கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வேலையே கொடுத்தாங்க. பரவாயில்லையே, இந்த காலத்துல இப்படி ஒரு கம்பெனியா? நம்புற மாதிரியே இல்ல. நம்புற மாதிரி இல்லைன்னா இவர் என்ன பொய் சொல்றாருன்னு நினைச்சீங்களா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. பின்ன நீங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அண்ணி, அவர் ஏதோ யதார்த்தமா கேட்டாரு, அதையும் பெருசு பண்றீங்க. உன் புருஷன் யதார்த்தமா கேக்குறாரா இல்ல இவருக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு எரிச்சல்ல கேக்குறாரான்னு எனக்கு தான் தெரியும். எரிச்சலா? அண்ணனுக்கு வேலை கிடைச்சா ஏன் புருஷன் எதுக்கு அண்ணி எரிச்சல் அடையணும்? உங்க முகத்தை பார்த்தா சந்தோஷப்படுற மாதிரி தெரியலையே. என்ன உமா பேசுற? ராஜாவுக்கு வேலை கிடைச்சா நாங்க சந்தோஷம் தானே படுவோம். டேய், என்னடா வேலை உனக்கு? எந்த வேலையா இருந்தா என்னம்மா? உனக்கு என்ன? மாசம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் செலவாகிற பணம் வந்து சேரணும், அவ்வளவுதானே? அந்த பணம் உனக்கு வந்து சேர்ந்துருமா, நீ கவலையப்படாத. டேய், ஏண்டா யாரோ மாதிரி பேசுற? இத்தனை நாளா நீங்க எல்லாரும் என்ன யாரோ மாதிரி தான் நம்ம பாத்தீங்க.